ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஃபுல் ரெஸ்டோரேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து வந்துருந்துச்சு. ஸோ கஸ்டமர் வந்து கார்பரேட்டர் வந்து வரும்போதே வாங்கி கொடுத்துட்டாரு. மேட் இன் ஜப்பான் கார்பரேட்டர் வேணும்னு சொல்லிட்டு ஏதோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்து வாங்கினேன்னு சொன்னார். எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இல்லை. ஸோ எல்லாமே ஓகே. என்னென்னா கஸ்டமர் நேரில் பார்த்து வாங்கலை இந்த கார்பரேட்டரை. மேட் இன் ஜப்பான் தான். ஸோ எம்பளம் இருக்கும் மேட் இன் ஜப்பான்றது. இதை நாங்கள் இப்போது கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி மாட்டணும்னு ஓப்பன் பண்ணோம். ஃபைலர் ஜெட்டு இல்லவே இல்லை. ஜெட்டு உள்ளே இல்லவே இல்லை. ஸோ ஒரு பொருள் செகண்ட்ஸில் வாங்க போகிறோன்னா உள்ளே ப்ராப்பராக இருக்கா, மெயின் ஜெட் இருக்கா, ஃபைலர் ஜெட் இருக்கா, இல்லை ஃப்ளோட் நீடில் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும். வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் பார்த்து வாங்கணும். இது மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ வண்டி வாங்குறதுலேயும் இது பிரச்சனை இருக்குது. ஸோ அப்படி யாராவது அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டேக் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸை. எவ்வளோ பேர் இந்த மாதிரி கஷ்டம்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். கீப் சப்போர்ட்.